Hello students, today we are going to say about rights of buyer and duties of buyer under performance of contract of sale. This is a part 4 video. So இன்னைக்கு வந்து rights and duties of buyer பார்க்கலாம். ஸோ நார்மலாக அதுக்கு முன்னாடி ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது போடுறாங்க, கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது செல்லரும் பையரும் சேர்ந்து போடுறாங்க அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே போடணும். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பையருக்கும் தெரியணும், செல்லருக்கும் தெரியணும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை மீறிட்டாங்க அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு என்னென்னா என்ன மாதிரி குட்ஸை வந்து பையருக்கு சேல் பண்ணணும், என்ன குவான்டிட்டியில் சேல் பண்ணணும், என்ன கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் குவான்டிட்டியா, என்ன ப்ரைஸில் சேல் பண்ணணும், எந்த பிளேஸில் சேல் பண்ணணும், எந்த டேட்டில் சேல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அதாவது பையரும் செல்லரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா சேல் பண்ணுறதுக்காக. அதுக்கான டைம் வரப்போ அவங்க என்ன பண்ணணும், அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்னு சொல்லணும். அவங்க எதை பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்களோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே எப்போ ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா அட் தி டைம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ அப்போ என்னென்ன ரைட்ஸ்லாம் வந்து பையர்ஸ்க்கு இருக்குது, என்னென்ன ரைட்ஸ்லாம் வந்து செல்லர்ஸ்க்கு இருக்குது, பையரோட டியூட்டிஸ் என்ன, செல்லரோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பையர்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் செல்லர் அப்படின்னா யாருன்னு பார்த்துக்கலாம். செல்லர் அப்படின்னா எ பர்சன் ஹூ செல் தி குட்ஸ். யார் வந்து ஒரு குட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்களோ அவங்க தான் செல்லர். பையர் அப்படின்னா யாருன்னா எ பர்சன் ஹூ பர்ச்சேசஸ் தி குட்ஸ். யார் வந்து ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ செல்லர்கிட்டேருந்து அவங்க தான் வந்து பையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் தி ரைட்ஸ் ஆஃப் தி பையர், பையருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு ஹாவ் டெலிவரி ஆஃப் குட்ஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு பையருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா பையர் செல்லர்கிட்ட அதுக்கான மணியை பே பண்ணதுக்கப்புறம் செல்லர்கிட்டேருந்து வாங்கின குட்ஸை என்ன பண்ணிக்கலாம், டெலிவரி எடுத்துக்கலாம். செல்லர்கிட்ட மணி பே பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து குட்ஸை வந்து வாங்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் பையருக்கு இருக்குது. ஓகே, செகண்ட் ஒன், பையர் ஹாவ் த ரைட் டு ரிஜெக்ட் தி குட்ஸ். ஸோ பையருக்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்குன்னா குட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. எப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை செல்லர் வந்து பையர் கேட்ட குவான்டிட்டியை விட அதிகமாகவோ இல்லை பையர் கேட்ட குவான்டிட்டியை விட கம்மியாகவோ டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பையருக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டியில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் பையர் என்ன பண்ணலாம், செல்லர் கொடுத்த அந்த டெலிவர் பண்ண குட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்லர் டெலிவர் பண்ண குட்ஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு, ஏதாவது ஸ்க்ராட்ச் இல்லை உடஞ்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்லேயும் பையர் வந்து ஒரு நோட்டீஸை வந்து செல்லருக்கு அனுப்பலாம். அது மாதிரி டிஃபெக்டாக இருக்குது அப்படின்னு முன்னாடியே அனுப்பிட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். தேர்ட் ஒன், ரைட் டு கேன்சல். ஸோ எப்போ வந்து பையர் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்ன டைமில் என்ன பிளேஸில் வந்து போட்டிருந்துச்சோ கரெக்டாக அந்த டைமில் அந்த டேட்டில் அந்த பிளேஸில் தான் கொடுக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மீறி செல்லர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அந்த டைமில் போட்ட கான்ட்ராக்டே பையர் கேன்சல் பண்ணிக்கிறதுக்கு பையருக்கு ஃபுல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. செல்லர் வந்து ஏதாவது மிஸ்டேக் கமிட் பண்ணாங்க இல்லை ஏதோ ஒரு நெக்லிஜென்ஸால் பையருக்கு வந்து கரெக்டாக வந்து குட்ஸை டெலிவர் பண்ணாமல் விட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து பையர் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு கிளைம் டேமேஜஸ். ஸோ என்ன மாதிரி டைமில் பையருக்கு செல்லர்கிட்டேருந்து டேமேஜஸை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். செல்லர் டெலிவர் பண்ண குட்ஸில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருந்திருக்கு, ஓகே, பட் அதை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை பையர்கிட்ட. பையருக்கு அதனால ஏதோ ஒரு லாஸ் வந்துருச்சு. செல்லரோட நெக்லிஜென்ஸால், செல்லரோட கவனக்குறைவால் பையருக்கு ஏதோ ஒரு லாஸ் வரப்போ அதுக்கான எல்லா லாஸையும் எல்லா டேமேஜஸையும் பையர் செல்லர்கிட்டேருந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம்.
ஸோ இது மாதிரி நெக்லிஜென்ஸால் வர எல்லா ப்ராப்ளமையும் வந்து பையர் வந்து செல்லர்கிட்டேருந்து கேட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு எக்ஸமைன் தி குட்ஸ். ஸோ பையர் வந்து அவங்க வாங்குகிற பொருளை செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எக்ஸமைன் பண்ணி வாங்குறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை போயிட்டு செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எக்ஸமைன் பண்ணிவிட்டு குவாலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா அப்போ வந்து பையர் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட கேன்சல் பண்ணுறதுக்கும் பையருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு ஷூ ஃபார் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பையருக்கு வந்து செல்லர் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. எந்த மாதிரி கேசஸில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலே அப்படிங்கிறது என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே பையரும் செல்லரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போட்டிருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை செல்லரே வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு ஒபே பண்ணாமல் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதனால் பையருக்கு வந்து லாஸ் வருது. அப்படிங்கிற டைமில் பையர் வந்து டைரெக்டாக கோர்ட்டுக்கு போயிட்டு செல்லர் மேலே கேஸ் போட்டு அதனால் அந்த டேமேஜஸை லாஸை வந்து செல்லர்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். In these cases, the buyer can approach the court and recover the losses as a compensation amount from the seller. Next one, right to take insurance. ஸோ பையருக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் வந்து ரைட்ஸ் இருக்குது. அதாவது வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து பையர் என்ன கேட்கலாம் செல்லர்கிட்ட, நீங்கள் வந்து இதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து எனக்கு ப்ரொடெக்ஷனுக்காக வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கும் வந்து பையருக்கு ரைட்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா ஏதாவது குட்ஸை வந்து செல்லர் வந்து சி மூலயமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அது வந்து டெஸ்ட்ராய்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை வந்து ஷிப்பு வந்து சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா குட்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த லாஸ் அமௌண்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து செல்லர்கிட்ட இந்த இன்சூரன்ஸ் பற்றி கேட்குறதுக்கும் பையருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு ஷூ ஃபார் ரெக்கவரி ஆஃப் ப்ரைஸ். பையர் எந்த மாதிரி டைமில் அவங்க கொடுத்த அமௌண்ட்டை திரும்பவும் செல்லர்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பையர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே பையரும் செல்லரும் சேர்ந்து போட்டாங்களோ அதுபடி பேமெண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க செல்லர்கிட்ட. பட் அட்வான்ஸாக பேமெண்ட்டை கொடுத்தும் டெலிவர் கேட்குறப்ப செல்லர் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, குட்ஸை டெலிவர் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா பையர் என்ன பண்ணலாம், அந்த கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த பேமெண்ட்டையும் செல்லர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் பையருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு கிளைம் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரைட் டு கிளைம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பையர் கேட்ட கரெக்டான டைமில் செல்லர் வந்து குட்ஸை டெலிவர் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னாலோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சொன்ன டேட் யார் டைமில் வந்து கரெக்டாக சேல் பண்ணாமல் செல்லர் விட்டுட்டாங்க அப்படின்னா அதனால் பையருக்கு வந்து ஏதாவது லாஸ் வரா மாதிரி இருந்துச்சுன்னா பையர் என்ன பண்ணலாம், எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் ஆச்சோ எவ்வளோ டிலே பண்ணாங்களோ அந்த டிலேக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து செல்லர்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு பையருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ செல்லரோட டிலேவால் தான் பையருக்கு அந்த லாஸ் அப்படிங்கிறது ஆகுது. ஆர் லாஸ் ஆகலைன்னா கூட அந்த டிலே அப்படின்னு ஆகிடுச்சுன்னா கூட அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கேஷாவோ இல்லை குட்ஸாவோ கூட அவங்க செல்லர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், டியூட்டிஸ் ஆஃப் பையர். ஸோ பையரோட ரைட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டியூட்டிஸ். ஸோ என்னென்ன டியூட்டிலாம் பையருக்கு இருக்குது. அப்போது டியூட்டி அப்படின்னா என்னென்னா பையர் அந்த டியூட்டி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும். அந்த டியூட்டியை பையர் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா யார் எகென்ஸ்ட் ஆகிடுவாங்கன்னா செல்லர் வந்து பையர்கிட்டேருந்து எல்லா அமௌண்ட்டையும் ரெக்கவர் பண்ணிப்பாங்க. ஸோ பையர் அவங்களோட டியூட்டியை கரெக்டாக வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் தி பையர் இஸ் டியூட்டி டு அக்செப்ட் குட்ஸ். செல்லர் குட்ஸை வந்து டெலிவர் பண்ணுறப்போ பையர் வந்து அந்த டெலிவரியை அக்செப்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கணும். ஒருவேளை டிலே பண்ணாங்க ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா
குட்ஸை வந்து ரிசீவ் பண்ணிக்காமல் டிலே பண்ணி ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, திடீர்னு அந்த குட்ஸுக்கு ஏதோ ஒரு டேமேஜ், ஏதோ ஒரு லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னா, அந்த டைமில் யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னா செல்லர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஏன்னா செல்லர் அந்த குட்ஸை கொடுத்தும் யார் வாங்காமல் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பையர். ஸோ அதுக்கான ஃபுல் லைபிலிட்டி யாருன்னா அப்போது பையர் தான். பையர் அந்த டைமில் போயிட்டு நான் உங்களை வச்சுக்க சொன்னேன், நீங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் அதுக்கான அமௌண்ட்டை கொடுங்கன்னு கேட்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், டியூட்டி டு பே தி கன்சிடரேஷன். ஸோ பையரோட டியூட்டி என்னென்னா, செல்லர்கிட்டேருந்து குட்ஸை வாங்கினாங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து செல்லர்கிட்ட பையர் கொடுத்துடணும். குட்ஸை மட்டும் ரிசீவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கான பேமெண்ட்டை கொடுக்காம இருக்கக்கூடாது. கரெக்டான டைமில் செல்லர்கிட்ட அமௌண்ட்டை பே பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன், டியூட்டி டு பே டேமேஜஸ். ஸோ பையர் செல்லர் கொடுக்குறப்போ, குட்ஸை வந்து டெலிவர் பண்ணுறப்போ பையர் வந்து அதை ரிசீவ் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அதனால் செல்லருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஆர் செல்லருக்கு லாஸ் ஆகுது, இல்லை செல்லருக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகுது, இல்லை அந்த குட்ஸை வந்து பையர் வாங்குற வரைக்கும் அவங்க வச்சுக்கணும், செல்லர் வந்து அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் மேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் செல்லர் யார்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா பையர்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ பையரால் செல்லருக்கான டேமேஜஸை கண்டிப்பாக செல்லர் பையர்கிட்டேருந்து தான் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. பையர் கண்டிப்பாக டேமேஜஸ்க்கான அமௌண்ட்டை செல்லருக்கு பே பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், டியூட்டி டு அப்ளை ஃபார் குட்ஸ். ஸோ டியூட்டி டு அப்ளை ஃபார் குட்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி கான்ட்ராக்டுக்கெலாம் வந்து பொருந்தும் அப்படின்னா, சில கான்ட்ராக்டில் வந்து டைரெக்டாக செல்லரே டெலிவரி பண்ணிவிடுவாங்க, அப்போ அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எப்படி வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னா, பையர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் எப்போ கேட்குறனோ, நான் எப்போ அப்ளை பண்ணுறனோ அப்போ வந்து நீங்கள் எனக்கு டெலிவர் பண்ணுங்கள் அப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா, பையர் அவங்களுக்கு குட்ஸு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ செல்லர்கிட்ட அதுக்காக அப்ளை பண்ணணும். ஓகே, எனக்கு குட்ஸ் தேவைப்படுது, இந்த டைமில் இந்த டேட்டில் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஓகே, ஆர் ஒரு ஃபார்மாக கூட, ஒரு பேப்பராக கூட நோட் பண்ணி சென்ட் பண்ணலாம், நோட்டீஸ் அனுப்பலாம். ஸோ அதை மாதிரி பண்ணுற டைமில் செல்லர் என்ன பண்ணுவாங்க, டெலிவர் பண்ணுவாங்க. அவங்க அப்ளை பண்ணவே இல்லை, பையர் அப்ளை பண்ணலை, கேட்கலை குட்ஸ் அப்படின்னா, அது வரைக்கும் செல்லரும் வந்து குட்ஸை டெலிவர் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. தீஸ் ஆர் தி ரைட்ஸ் அண்ட் டியூட்டீஸ் ஆஃப் பையர். We will see rights and duties of seller in next video. Okay students, if you have any doubts, please ask your doubts in comment. Like, share, don't forget to subscribe and hit the bell icon of Study Radars. Thank you.